Welcome to National Institute Madurai. Question parunga. Select the number that will come next in the following series. So 8, 12, 20, 32, 48 ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. So இதுக்கு next term என்னங்கறத நம்மளோட क्वेश्चन. ஓகேங்களா? First என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 8, 12, 20, 32 and 48. So இதுக்கான டிஃபரன்ஸ் எடுக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கலாம். இதுக்கு 8க்கும் 12க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 4. 12க்கும் 20க்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது? +8. ஸோ இங்கே +4 ஆயிருக்கு, இங்கே +8 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 20க்கும் 32க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 12. நெக்ஸ்ட் 32க்கும் 48க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வருது? +16. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எல்லாமே பாருங்களா 4, 8, 12, 16 இது எல்லாமே என்ன டேபிள்ஸ்ல வருது? 4 டேபிள்ல வருது. 4 1 is 4, 4 2 is 8, 4 3 is 12, 4 4 is 16. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டேர்ம் தான் வந்திருக்கணும்? 4 5 is 20. 20 ஆட் பண்ணா என்ன வரும்? 68. ஸோ நம்ம ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் இது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If x is to y equal to 3 is to 5, then the value of 5x minus 3y by 10x plus 6y is. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் எதில் கொடுத்துருக்காங்க? ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்? ரேஷியோவை நம்ம ஃப்ராக்ஷனே எழுதலாம். ஸோ எக்ஸ் பை 1 எழுதணும்னா ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னு எழுதுவோம்? 3/5 எழுதுவோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிரும்? 3 கிடச்சிரும். ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிரும்? 5 கிடச்சிரும். இந்த டேரக்டாக அந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எக்ஸுக்கு பதிலாக நம்ம 3 போட்டால் இங்கே என்ன வரும்? 5 × 3 15 வரும். மைனஸ் ஒய்க்கு பதிலாக 5 போட்டால் என்ன வரும்? அங்கேயும் 5 × 3 15 தான் வரும். ஸோ 15 - 15 என்னவாயிரும்? 0 ஆயிரும். நம்ம கீழே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆன்சர் என்னது? டேரக்டாக 0னே போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The greatest number which will divide 39 and 84 to leave remainder 3 in each case. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் அது எதாலாம் டிவைட் பண்ணும்? 39 84 டிவைட் பண்ணும் அந்த நம்பர் வச்சு. ஸோ அதுக்கான ரிமைண்டர் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா 3ங்கிறது சொல்லிட்டாங்க. இப்போ 84 எடுத்துக்கலாம். இது ஒரு ஈவன் நம்பர் அப்படி தானே? ஸோ அது கண்டிப்பாக என்னவாகும்? எல்லா ஈவன் நம்பர்லாலையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் வரவே வராது. ஃபர்ஸ்ட் பாருங்களேன் 4 இருக்குது. 84ஆல் 4 கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். 4 2 is 8, 4 1 is 4. ஸோ 4 எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னது 84ல் 2 வந்து டிவிசிபிள் ஆகும். ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு வராது, அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். 6 பாருங்களேன் 6க்கு நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது? 2 1 3 கண்டிஷன் தான் எடுப்போம் அப்படி தானே? டிவிசிபிலிட்டி ரூலில் 2 1 3 கண்டிஷன் எடுப்போம். 2 ஆல்ரெடி கண்டிப்பாக என்னது 84ஆல் டிவைட் ஆகும். 3க்கான கண்டிஷன் என்னது? sum of the numbers should be divisible by 3. ஸோ இங்கே சம் பண்ணால் என்ன வரும்? 8 + 4 என்ன வரும்? 12ன்னு வந்துடும். ஸோ 12 வந்து கண்டிப்பாக 3 டேபிளால் டிவிசிபிள் ஆகும். ஸோ ரிமைண்டர் வராது. ஸோ டி நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டெஃபினட்டாக எது தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும்? ஆப்ஷன் ஏ 9 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதே 9க்கான ரூல் வந்து என்னது? sum of the numbers should be divisible by 9. இங்கே பாருங்களா இங்கே 8 + 4 8 4 மல்டிப்ளை ஆட் பண்ணால் என்ன வரும்? என்ன வந்துச்சு? 12 வந்தது. ஸோ 9ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக போகாது, 12 டேபிளில் வராது. அகெயின் இங்கே 84 நம்மளுக்கு தெரியும், 9 9s are 81 தெரியும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன வந்துடுது? 3 வந்துடுது. ஸோ அந்த ரிமைண்டர் 3 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ எலிமினேட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணி டேரெக்டாக போட்டாலும் சரி தான், இல்லைனா டேரெக்டாக அங்கே 9 டேபிளை வச்சு 84 கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? கொஸ்டின் பாருங்க. If 35% of A's income is equal to 40% of B's income, then the ratio of the incomes of A and B is. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? A and B ரெண்டு பர்சன் இருக்காங்க, அவங்களோட இன்கம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அவங்க இன்கம் வந்து எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கிவன் டேட்டா எழுதலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 35%. அது எப்படி எழுதுவோம்? 35/100. ஆஃப்னா என்ன அர்த்தம்? இன்டூ. ஸோ ஏயோட இன்கம் என்னன்னு தெரியாது. ஸோ ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் அப்படின்னால ஈக்குவல் டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 40%. ஸோ 40% ஆஃப் பியோட சேலரின்னு தெரியாது. ஸோ பின்னே வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபைனலாக கேட்டிருக்கிறது என்னது? ரேஷியோல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? காமன் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 100 கேன்சல் ஆயிடும். 5 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 7 இங்கே 8. நம்ம ஃபைனலாக கேட்டிருக்கிறது ரேஷியோ தான். ரேஷியோ எப்படி எழுதலாம்? A/B A/Bன்னு எழுதலாம். ஸோ இந்த பி கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 8 இந்த 7 அந்த சைட் போனால் வந்து 8/7 வரும். ஸோ நம்மளுக்கு இப்போ ரேஷியோ என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? 8:7. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் இது இந்த கொஸ்டின்கான ஆன்சர். அவங்க கேட்டிருக்கிறது ரேஷியோ தான், பர்சன்டேஜ்லேருந்து ரேஷியோ கன்வெர்ட் பண்ணியாச்சு. கொஸ்டின் பாருங்க. In a town, the population increased from 1,85,500 to 2,22,600 in a decade.
the average percentage increase of population per year. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஒரு டவுனில் வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலர் டேட்டா கொடுத்துட்டு அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் அ டீகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீகேட்னா என்ன அர்த்தம்னா 10 years. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 1 decade. 1 decade equal to 10 years. ஓகேங்களா? ஸோ உங்கள் டீகேன்னு கொடுத்தனால அப்படின்னா வந்து 10 yearsல இந்த டவுனில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டாங்க. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? the average percentage increase of population per year. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு வருஷத்துக்கு, அதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓவரால் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஏன் பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறோம்? இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க எல்லாமே என்னது பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாமா? அதுக்கப்புறம் 1 இயர்க்கானது நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கான ஃபார்முலா வந்து என்னது? ஸோ டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாப்புலேஷனுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் டேட்டா. இங்கே பாப்புலேஷன் கொடுத்தனால பாப்புலேஷன் இல்லை நம்ம அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்கான டிஃப்ரென்ஸ் நம்ம மேலே போடணும் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? டிவைடட் பை இனிஷியல் டேட்டா. ஸோ உங்கள் பாப்புலேஷன் கொடுத்தனால இங்கே இனிஷியல் பாப்புலேஷன் கீழே படுவோம். இல்லை வேறு எதாவது அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் மேலே போடுவோம், கீழே இனிஷியல் டேட்டா நம்ம போடுவோம். இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பர்சன்டேஜ். ஸோ இன்டூ 100. ஓகேங்களா? இங்கே இனிஷியல் டேட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,85,500. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 2,22,600. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? மேலே போடுறதுக்கு டிஃப்ரென்ஸ் தான் தேவை. ஸோ இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 2,22,600, 1,85,500. ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 173. ஸோ மேலே டிஃப்ரென்ஸ் எழுதலாமா? 37100 பை கீழே இனிஷியல் டேட்டா என்ன இருக்குது? 1,85,500 பர்சன்டேஜ்னால ஸோ இன்டூ 100. ஸோ இப்போ உங்கள் காமன் ஜீரோலாம் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க 371 into 5 பண்ணால் என்ன வரும்னா 1855 வரும். ஸோ 5 into 1 5, 7 5s are 35, ரிமைண்டர் 3 இருக்கும். 5 3s are 15, 15 plus 3 18. ஸோ இங்கே என்ன வந்துடும்? மேலே 100, கீழே வந்து நமக்கு என்ன வந்துடும்? 5. ஸோ அகெயின் 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 20. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்மளுக்கு 10 இயர்ஸில் தான் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் 10 years. ஸோ டிவைடட் பை 10. 1 இயர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 10. ஸோ எவ்வளோ வரும்? 2% வந்து 1 இயருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டின்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 56/5 plus 5 1/10 divided 3 2/8. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதலாமா? ஸோ என்ன இருக்குது? 56/5. நெக்ஸ்ட் மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றினா என்ன பண்ணணும்? 5 into 10 என்ன வரும்? 50. 50 plus 1 51. ஸோ இங்கே என்ன வரும்? 51/10. ஸோ டிவைடில் இருக்குது. ஸோ அது மல்டிப்ளையாக போட்டுடலாம். இங்கே மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்றினா என்ன வரும்? 8 3s are 24. 24 plus 2 என்ன வரும்? 26. 26/8 வரும். அதை ரெசிப்ரோக்கலாக போட்டோன்னா ஏன்னா இங்கே டிவைடில் இருக்குது, நம்ம மல்டிப்ளை ஆக்கியிருக்கோம். ஸோ ரெசிப்ரோக்கலாக போட்டால் என்ன வரும்? 8/26. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவோம். ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 டேபிளாக கேன்சல் பண்ணால் இங்கே 4 இங்கே 5. அகெயின் இங்கே 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே 13. இப்போ இங்கே பாருங்கள் இங்கே 5 இங்கே 5 இங்கே 13. ஸோ எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 13 into 5 எடுக்கலாமா? ஸோ இங்கே 5 இருக்குது. அகெயின் எதாவது தான் மல்டிப்ளை பண்ணும்? 56 into 13 மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 560. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 18. 5 3s are 15. ஸோ 16. ஸோ இங்கே 8 2 7. ஸோ 728 வரும். ப்ளஸ் இங்கே 51 into 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 102. ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணால் என்ன வரும்? 830. ஸோ 830/13 into 5 வரும். இதை 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 1 is 5, ரிமைண்டர் 5. ஸோ 6 அகெயின் 6. நெக்ஸ்ட் 13ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 13 1 is 13, ரிமைண்டர் 3 வரும். நம்ம 13 12s are என்ன வரும்? 26. ஸோ பேலன்ஸ் என்ன வரும்? 36னால 10/13. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 12 10/13. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் என்னது இந்த கொஸ்டின்கான ஆன்சர்.